இப்போ இன்றைய விஞ்ஞானத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, பிசிக்ஸ் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. ஒரு பெரும் வெடிப்பு திருமூலர் திருமந்திரம் 2வது பகுதியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த பிக் பேங் தியரியினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த கோணாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில் இருக்கு. அதே இது பைரவி மந்திரம் முழுமையில் இருக்கு. அதே இது நவராத்திரி மந்திரம் முழுமையில் இருக்கு. அதே இது சக்தி வேதம் அப்படிங்கக்கூடிய தலைப்பிலும் இருக்கு. அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை அந்த அண்ட பகிரண்டத்தின் வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மன நிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். இன்றைய விஞ்ஞானத்துல எல்லாரும் பேசுறாங்க, பிசிக்ஸ் பற்றி எல்லாரும் பேசுறாங்க. பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. ஒரு பெரும் வெடிப்பு, தூய தமிழ்ல சொல்றாங்க, எனக்கு புரிந்த விஞ்ஞான அறிவு கொண்டு நான் சொல்றேன். ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்வு. அந்த தானான தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க ஒட்டாது. இது அந்த ஒன்றேயான அந்த சிவம். அதுதான் நம்மளுடைய அனைத்து மெய்ஞானிகளும் உணர்ந்த சிவம். அது இது சாதாரணமானது அல்ல. இது வந்து மூட நம்பிக்கையோ அல்லது பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையோ, அது என்ன வேணா பேர வச்சுக்கோங்க, அப்படி இல்லை. விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மௌன ஞான அனுபவ நிலையை பற்றி பேசி மெய்ஞானம். நம்முடைய சக்தியினுடைய ஆற்றல் வந்து சிவமாக இருந்த அந்த பரம் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து தானான தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க இல்லாமல் அது தன்னை தானே லயமாகி இருந்தது. அப்போ உலகம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணிய மாத்திரத்தில் உலகம் ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்தது. அது இன்றைய விஞ்ஞானம், அதாவது பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி உலக வெடிப்பு, பெரும் வெடிப்பு. அதை தான் நம்மளுடைய மெய்ஞானம் வந்து சொல்லுது. ஒன்றாகிய பிரம்மம் ஏகன், அவன் ஒன்றாகிய பிரம்மம் அநேகன், அவன் தான் புல்லு பூண்டு எல்லாமே. அதாவது புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விதமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் பணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லாமாக என்பது அதுதான்.
வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யாம் எனது என்று அவரவரை கூட்டாட்டுவானாகி நின்ற பொருள். அது ஒன்றே ஆகிய அந்த சிவம் ஒரு பெரும் வெடிப்பு, இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் இப்ப நம்மளுடைய இந்த வேதங்களும் சனாதன கர்மங்களும் இதை என்ன சொல்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்போ சங்கல்பம் பண்ணாலும் கணத்துள் கோடி அண்டம் அடிக்க வல்லான். என்ன பேரு? கணத்துள். இதுக்கு பேர் ஒரு கணங்குறது. இன்றைக்கு 6 நொடிகள் அது எடுத்துக்கிறது அப்படின்னு இப்போ புத்தன் தியரியில ஒரு உலக வெடிப்பு ஏற்படும் போது 6 நொடியில் அது உலகத்தை வடிவமைத்தது அப்படின்னு அந்த தியரி சொல்லுது. ஆனா நமக்கு ஆதியிலாம் தன்னை அமைந்த காரணம் ஒன்றிலாம் கோடிலாம் கணத்துளண்டம் கோடி அளிக்கவல்ல. கோடி கோடியான அண்டம். அந்த கோடி கோடியான அண்டம் எப்படி வந்தது? நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை விளக்கும் போது இந்த கோடி கோடியான அண்டங்களும் அவளுடைய திறமையால் அவளுடைய கருணையால் வந்தது அப்படின்னு சொல்லுது. ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது அந்த துகள் எல்லாம் அப்படியே அந்த அந்த தியரியினுடைய லாபம், நீங்க பிசிக்ஸ்குள்ள போய் அந்த தியரியுடைய லாபம் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. நம்மளுடைய மெய்ஞானிகள் கண்ட உண்மை அது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்துல என்ன இருக்கு, பிண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட வடிவம் அனைத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த அதாவது புல்லாகி புலாகி புழுவாகி இவ்வளவாகவும் இறைவன் தான் இருக்கான். அண்டத்தில் அனைத்துமாக இருக்கக்கூடியவன். அவன் ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சக்திங்கக்கூடிய அந்த பெரும்பெடிப்பு, அந்த ஆற்றல் சக்தியாக பரிணமிக்கும். அந்த ஆற்றலினுடைய வடிவமைப்பு இப்போ நம்ம நீர் தொட்டியில தண்ணியை தேக்கி வச்சிருந்தோம்னா நீர் தொட்டிக்கு பேர் டேங்க் அப்படி சொல்லுவோம். அதே தண்ணியை வீட்டுக்குள்ள கீழே ஒரு இதுல தொட்டி வச்சோம்னா அடிநிலை தொட்டி ஸ்லம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோம். அதே தண்ணி ஃப்ரிட்ஜில் போய் ஒரு ஒத்தரம் போட்டுக்கிறோம், அதுக்கு வச்சோம்னா அது ஐஸ் அப்படிங்கிறது. அதே தண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அது ஆவிங்க. ஒரே தண்ணி தான். அதே தண்ணி குளத்துல நின்றுச்சுன்னா அது குட்டை அப்படின்னு போகுது. அதே தண்ணி ஆற்றுல ஓடிச்சுன்னா ஆறு நீரோட்டம் அப்படின்னு பேர். அதே தண்ணி கடல்ல இருந்துச்சுன்னா பெரிய கடல் அப்படின்னு பேர். ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது பலவாக இது பண்ணி இது நீராக மட்டுமல்ல, புல்லாய் கூடாய் புழுவாய் பல்லுருகமாய் பறவையாய் பாம்பாய்க்கான எத்தனை வந்தா அத்தனைவாகவும் அதுதான் பரிணமிக்கும் உண்டாங்க. அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றான். அதுதான் அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பேர் வச்சாங்க. அந்த சக்திக்குள்ளையும் கொஞ்சமா டிவைட் பண்ணி அந்த சக்தியை எப்படி விரிவாக்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, அதையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி யோக சக்தி, ஆதார சக்தி அப்படின்னு அதை கொஞ்சம் பிரிச்சு இது பண்ணாங்க. ஆனா ஒன்றாகிய பரம்தான் இவ்வளவாகவும் திகழுது. அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி தான். இதை 5 அதாவது இந்த உலகம் முழுவதும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, முத்தேவர் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்ற அருளும் முதல்வி சரணம். அதுக்கப்புறம் இந்த முத்தேவருக்கும் ஆற்றல் கொடுத்து இயங்க வைப்பது இந்த சக்தி தான். அது இல்லாம ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்றிட பூக்கும் நகையால் புவனேஸ்வர். இவர் புவனாதிபதி தேவியாகவும் இவள் இருக்கிறார். இப்ப நம்ம 2வது பகுதியில நம்ம திருமந்திரம் 2வது பகுதியில உள்ள நுழைஞ்சீங்கன்னா இந்த புத்தன் தேவியினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த புவனாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில இருக்கு. அதே இது பைரவி மந்திரம் முழுமையில இருக்கு. அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையில இருக்கு. அதே இது சக்தி பீடம் அப்படிங்கக்கூடிய தலைப்பிலும் இருக்கு. அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை அந்த அண்ட பகிரண்டத்தின் வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இதுதான்.
இது அண்ட கோடிகள் எல்லாம் அரைக்கணக்கு எழுத கண்டு கொள்கிற ஒரு கலை நிறைமணி அப்படின்னு சொல்றாரு. அண்ட கோடிகள் எல்லாம் இப்படி எல்லாமே வெடிச்சு சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பராசக்தி ஒரு வழியாக நமக்கு உணர்த்தி காமிக்கிறா. அந்த பராசக்தியினுடைய அம்சம்தான் இத்தனை ஆற்றலாக பரிணமிக்குது. அந்த பராசக்தியை நம்ம என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, சக்தி பேதம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல திரிபுரை அப்படிங்கக்கூடிய பெயர்ல சொல்றாங்க.